வெல்கம் டு நாஞ்சில் சரோ சமையல். இன்றைக்கி சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து லைட்டு சூடு தண்ணி விட்டால் போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டு சூடு தண்ணி கொஞ்சம் விடுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிளறணும். வச்சு நீங்கள் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு கூட நீங்கள் வெடிக்கலாம். நீங்கள் 2 நிமிஷம் இந்த உள்ளங்கையை இதை வச்சு இப்படி தடவி இப்படி வருவங்க. இப்போ நம்ம வெள்ளியாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது இப்போ ஊறிடுச்சு. நம்ம இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சப்பாத்தி போட்டுடலாம். ஃபஸ்ட் இப்போ உருட்டி வச்சாச்சு. இதை இப்படி திரட்டி நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். மாவு லைட்டாக தொட்டால் போதும், ரொம்ப தொட வேண்டியது தேவை இருக்காது. நான் எவ்வளோ கொஞ்சமாக தொடுங்கன்னு பாருங்கள். போட்டுட்டோம். இப்போ எப்படி சுடலான்னு பார்க்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. நம்ம பரத்தி வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டு சுட்டுடலாம். சப்பாத்தி போடணும்னு தேவை கிடையாது. நீங்கள் மேலையெல்லாம் வெந்த உடனே அப்படியே மறைச்சி போட்டால் போதும். மாற்றி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நெய்யோ எதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் இது பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுனால நெய் விடுவேன். ஆனால் நமக்கு நெய் விடணும்னு கட்டாயம் கிடையாது. நெய் விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் இப்படியே இப்படி லைட்டாக அப்படி பரப்பிட்டா போதும். இது குழந்தைகளுக்கு வேண்டி நான் நெய் கொஞ்சம் நிறைய விட்டுருக்கேன். என்னுடைய பேத்தி சாப்பிடுவா. நமக்கெல்லாம் இவ்வளோ நெய் விடணும்னு கட்டாயம் கிடையாது. கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் நெய்யை குறைக்கிறது நல்லது. அதனால் நெய் ரொம்ப நான் சேர்க்க மாட்டேன். இப்போ நெய் விடாமல் நான் சுட்டு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. பபிள்ஸ் வருது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் நெய்யே விடலை. நெய் விடாமலே நல்லா வரும் பாரு. பார்த்திங்களா? இப்போ நெய் விடாமலே நான் சுட்டிருக்கேன். வெறும் சப்பாத்தியாட்டு கூட நம்ம சுடலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஆயிலு நெய் ஒன்றுமே நம்ம சேர்க்க வேண்டாம். வெறும் தோசைக்கல் அடுப்பில் வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கொண்டு போகலாம். இதுக்கு நம்ம தக்காளி தொக்கு அந்த மாதிரி வச்சாலே போதும். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வெஜிடபிள் குருமா, பன்னீர் கிரேவி, பிக்கிள்ஸு, தக்காளி தொக்கு எது கூட வச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி எடுத்து அதில் கொஞ்சம் சூடாட்டு நெய் தடவி இப்படி நெய் தடவிக்கோங்க. நெய் தடவி கொஞ்சம் லைட்டாக சுகர் போட்டு அப்படி ரோல் பண்ணி இப்படி வச்சு இதை இப்படி பாதியாக கட் பண்ணி நீங்கள் டிஃபன் பாக்ஸில் அப்படி வச்சுட்டா போதும். பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் சாஃப்ட் சப்பாத்தி. இப்படி பிக்கும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். பிக்க ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஹார்டாகவே இல்லை. நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது சாஃப்ட் சப்பாத்தி.